ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்டி வ்ளாக்ஸ். இந்த காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்னும் அக்யூரேட்டான டேட்ஸ் கவுன்சிலிங் டேட்ஸ் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. பட் நம்ம லாஸ்ட் 2023 டேட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட்லேருந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் எந்த டேட்டில் நடந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றத நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பேசிக்கான ப்ரிடிக்ஷன் தான். ஸோ அந்த பேசிக்கான ப்ரிடிக்ஷன் படி எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எந்தெந்த டேட்ஸில் நடக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் செக்ஷனே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது TNMBAMCA.comல அஃபீஷியலாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான் 2024 ரிலீஸ் பண்ணது. இதில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ 9 போட்டிருக்கு. அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தோம். அடுத்த 10 ஆரம்பித்து 4 ஜூலை, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவை. இன்னும் 6-7 வரை, அதாவது நாளைக்கு வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண முடியும். யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரேங்க் லிஸ்ட் 22 அன்றைக்கி ஃபார் போத் MBA அண்ட் MCA ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். அடுத்த கிரிவன்சஸ் ரெட்ரஸில் 23லேருந்து 26 வரை சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டேட்ஸ் வரை அவங்க அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. இந்த டேட்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு, நடக்கவும் போகுது. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள், அதாவது ஸ்பெஷல் கோட்டா ரிசர்வேஷன், MCAக்கு இருக்கக்கூடிய இந்த 4 ஈவெண்ட்ஸ், அப்புறம் MBAக்கு இருக்கக்கூடிய இந்த 4 ஈவெண்ட்ஸ், இந்த 9 விஷயங்களுக்கு மட்டும் நம்மள்ட்ட டேட் இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் இயர் ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ரெண்டுமே சிமிலராக இருக்குது. ஒரே மாதிரியான இன்டர்வலில் டேட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் இதை இந்த பிடிஎஃபையும் 2023 பிடிஎஃபையும் வச்சு அனலைஸ் பண்ணி நான் ஒரு பிபிடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிபிடி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிபிடி நான் கஸ்டமைஸாக பண்ணது. இந்த எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேட்ஸை தான் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ண டேட்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னா நம்ம ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் என்றைக்கு நடக்கலாம் அப்படின்னா இந்த மந்தோட 29 அன்றைக்கி நடக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் இருப்பாங்களா, அவங்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் இது டேரெக்டாக GCTயில் தான் நடக்கும். இந்த கவுன்சிலிங் அது ஆஃப்லைன் மோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக MCAக்கான சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது 5000 இனிஷியல் பேமெண்ட் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் BC OC அவங்களுக்குலாம். அப்புறம் இந்த SC ST SC இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இனிஷியல் பேமெண்ட்டும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்ன காலேஜஸ் எனக்கு வேணும் அந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ், இது 31லேருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த 3 டேட்ஸில் நடக்கும். இதுக்கு ஜென்ரலாக ஒரு நாள் இல்லை, 3 நாள்லேருந்து 4 நாள் ஜென்ரலாக கொடுப்பாங்க. இது லாஸ்ட் எல்லா வருஷங்களும் நம்ம பார்த்தாலுமே இது தெரியும். அடுத்ததாக நம்மளுக்கு கொடுத்துருப்போம்ல ஒரு லிஸ்ட்டு, அதில் நம்மளுக்கு என்ன காலேஜ் டென்டேட்டிவ் அலாட்டாக இருக்குதுன்னு எப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 3/8 நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஆகஸ்ட் 3 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நம்ம ஓகே எனக்கு இது ஓகே இல்லை எனக்கு நாட் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம சைட்லேருந்து ஒரு ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அது ஆகஸ்ட் 4 நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் MCAக்கு. அடுத்து ஓகே நீங்கள் ரிப்ளை பண்ணதை பேஸ் பண்ணி எல்லோரும் ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா, அதை வச்சு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு PDF மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர், இதுதான் ஃபைனல் அலாட்மெண்ட். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது ஆகஸ்ட் 5 ஃபார் MCAக்கு. இப்போது நம்ம MCA முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு MBA கேட்டகரிக்கு வரலாம். MBAக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 9 வரை நம்மளுக்கு இந்த இனிஷியல் பேமெண்ட் 5000 அல்லது 1000 ரூபா கேட்டகரி பேஸ் பண்ணி மாறும். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் வேணுன்ற அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம இந்த டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஓகே உங்களுக்கு தற்காலிகமாக இந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே, அது ஆகஸ்ட் 10 ஆகவும், இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா இல்லை நாட் ஓகேவான்னு கேட்குறது அந்த ஒரு நம்ம சைட்லேருந்து ரிப்ளை கொடுக்கணும்ல, அது 11 ஆகஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி எல்லோரும் கொடுத்த ரிப்ளைஸை பேஸ் பண்ணி அவங்க ஒரு PDF ரிலீஸ் பண்ணுவாங்க கேன் ஃபார்போ MBAக்காக. இது எப்போ இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 12. ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்த டேட்ஸ் எல்லாமே ப்ரிடிக்டட் டேட்ஸ் தான். ஸோ இது அக்யூரேட் டேட்ஸ் கிடையாது. இது நான் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டேட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் டேட்ஸ். அதனால் நான் அக்யூரேட்டாக சொல்லிக்கிறேன். இதை பேஸ் பண்ணிட்டு என்ன அப்புறம் இந்த டேட்டில் இது நடக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராவது கேட்காதீங்க. இது நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஒன்ஸ் அக்யூரேட்டான ரிசல்ட் வரும்போது, டேட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் சாய்ஸ் லிஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.